ஏண்டா டெய்லி போய் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன்ட்டு அந்த ஜிம்மில் போயிட்டு என்னமோ ஆனுவல் பேக்கேஜ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கான போய் பேக்கேஜை பணத்தை கட்டினேன். 2 மாதம் கூட ஒழுங்காக போகல. காலையில் 9 மணி வரைக்கும் தூங்குற. அதுக்கப்புறம் கூட போகலாம், போயிட்டு 1 மணி நேரம் போயிட்டு வரலாம். அப்போ போனால் ட்ரெயினர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேற. அவங்களே கூப்பிட்டாங்க, நான் 2 மாதம் எக்ஸ்ட்ரா கூட போட்டு தரேங்க, வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. போக மாட்டேற. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பணம் கட்டிட்டு வர. 10 நாள் 15 நாள் கிளாஸ்க்கு போகிற. அப்புறம் மெட்டீரியல்லாம் வாங்கிட்டா நான் வீட்லேயே உட்காந்து படிச்சுக்கிறேன், அங்கே போனால் நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு வீட்டில் உட்காந்து படிக்கிற. அதை 4 நாள் செய்கிற. அப்புறம் மறுபடியும் பழையபடியே வேற எங்கேயா சுற்ற ஆரம்பிச்சிடுற. அப்புறம் பேட்மிண்டன் கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு அங்கேயும் போயிட்டு 6 மாதம் பேக்கேஜுக்கு பணம் கட்டிட்டு வந்தேன். 1 மாதம் தான் போனேன், அப்புறம் போகிறது கிடையாது. அப்புறம் வந்து பியானோ கற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பணம் கட்டிட்டு வந்தேன். 1 மாதம் 2 மாதம் தான் போயிருப்ப, அதுவும் நின்ட்ட. ஏன்டா எல்லா இடத்துக்கும் போய் பணம் கட்டிட்டு வருவியாடா? நீ என்ன இபி பில் கட்டுறியா இல்லை ஹவுஸ் டேக்ஸ் கட்டுறியாடா? போய் பணம் கட்டிட்டு வர, அதை யூஸ் பண்ணிக்காமல் கோர்ஸ் அட்டன் பண்ணாமல். ஆனால் ஒரு விஷயத்தில் நீ தெளிவாக இருக்கடா, எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை உருப்படியாக முழுசாக செஞ்சு முடிக்கக்கூடாது அப்படின்ற கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க. அதை நீ வந்து அழகாக ஃபாலோ பண்ணுற. வெரி குட்ரா. நியாயமாடா இதெல்லாம்?